பிரைஸ் லார்ட். ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய கடைசி நிலை வேலைக்காரனை கூப்பிட்டு, நீங்கள் வாங்குகிற சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஆனால் இதே சம்பளத்தை உங்களுக்கு தொடர்ந்து தரோம், ஆனால் நாளையிலேருந்து இந்த கம்பெனியுடைய மேனேஜராக நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொன்னால் மேபி அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கம்பெனியுடைய அதிக சம்பளம் வாங்குகிற மேனேஜரை கூப்பிட்டு, நாளையிலேருந்து இதே சம்பளத்தை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறோம், ஆனால் இந்த கம்பெனியோட கடைசி நிலை வேலைக்காரனாக நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் எத்தனை மேனேஜர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்றதை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கணும், நம்ம மேலே இருக்கணும், நம்ம உயரத்துக்கு போகணுன்றது தான் நமக்கு போதிக்கப்பட்டு நம்முடைய விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்குது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 20:27 உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வர விரும்புகிறாங்களோ, யார் ஒருத்தர் பெஸ்ட்டு வர விரும்புகிறாங்களோ அவங்க ஒரு சிறந்த வேலைக்காரனாய், மற்ற எல்லாருக்கும் அவன் ஒரு வேலைக்காரனாய் தன்னை தாழ்த்தினவனாய் இருக்கணுன்றதான் வேதம் கற்றுக் கொடுக்குற சத்தியம். இது கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து இதை நமக்கு செய்தும் காட்டினார். அவர் பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்த போதிலும் நம்மை உயர்த்துவதற்காக அவர் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி அவர் இங்கே இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தமான இடத்திற்கு நம்ம உயர்த்தப்படுவதற்கு அவர் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார். அவர் எதை சொன்னாரோ அதை தான் செய்யவும் சொன்னார், எதை செய்ய சொன்னாரோ அதை அவர் செய்தும் காட்டியிருக்கிறார். அப்போது ஒரு வேலைக்காரனுக்கு தன்னுடைய எஜமானுடைய பொறுப்பும் எஜமானுடைய கடமையும் தெரியாமல் இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு எஜமானனாக இருந்தாலும் தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு கடைசி நிலை வேலைக்காரனுடைய கடமையும் பொறுப்பையும் அவர் அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து லீடராக இல்லை, ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப்பை தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனார். அவர் உயர்ந்தவராக இன்றைக்கி இருக்கிறாருன்னு சொன்னால் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி நமக்கு ஊழியம் செய்கிறதால தான் அவர் இன்றைக்கி எல்லாருக்கும் மேலே உயர்ந்திருக்கிறார். அப்போ நாமும் உயர்த்தப்படணும்னு சொன்னால் நம்ம முற்றிலுமாக தாழ்மையுடையவர்களாய் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஊழியக்காரனாக இருப்போம்னு சொன்னால் கடவுளுடைய பார்வையில் உயர்த்தப்பட்டவர்களாய் இருக்க முடியும். Thank you and God bless you.